அவர்களே, சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும், பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும், தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும், சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும், அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும், குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யும். சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா? கட்டாயமா வேண்டும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தில் சிறிய விமான நிலையம் சென்னை. டெல்லி 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர். கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு 300 ஏக்கர் கூட இல்லை. அங்கே நீங்கள் 2000 ஏக்கரை பற்றி பேசுறீங்க. சென்னை வெறும் 1000 ஏக்கர். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்துருக்கிறாங்க, நீர்நிலைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதை சரி செய்வதற்கு மாநில அரசு முயற்சிக்கணும். அது விஜய் அவர்களாக யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துல நியாயம் இருக்கு. அதை மாநில அரசு சரி செய்ய முடியும்னா சரி பண்ணுங்க. அரசியல் கட்சிகள்ல வர வேலை தானே. எல்லோரும் அதை ஒரு பிரச்சனையா மக்கள் கவனத்தை கொண்டு வர்றாங்க அரசு கிட்ட. யார் பரந்தூரை பற்றி யார் கருத்து சொன்னாலும், அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. பரந்தூரோ, பன்னூரோ, அது மாமந்தூரோ, இன்னொரு ஊரோ. ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பிச்சா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். 10 ஆண்டுகள், 10 வருஷம் வேணும் கட்டி முடிச்சு வெளியே கொண்டு வரக்கு. அதனால் நீங்க இன்னும் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் டிலே பண்ணீங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கதை மாதிரி ஆயிடும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்போ வந்திருக்கணும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும். இன்னும் லேண்ட் கொடுப்பாங்களான்னு. இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இந்த வடிவேல் காமெடி மாதிரி வந்துச்சு வரலிங்கிறாங்க. பதில் சொல்லுங்க. அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அண்ணா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க அண்ணா. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அது வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. அப்படி பாருங்க, அது வரலினாலும் பிரச்சனை இல்லை, வேற இடத்துல எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வர வேண்டும் என்பது நிச்சயம், அது கட்டாயம்.
ஆனால் நாங்கள் சொல்வது பரந்தூர், பன்னூர், மாமந்தூர்னு சொல்ல விமான நிலையம் வேண்டும். விமான நிலையத்தை கேன்சல் பண்ணாதீங்க. அது இந்த ஊரா அந்த ஊரா அதுக்கு அடுத்த ஊரா? நான் பரந்தூர், பன்னூர், மாமந்தூர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. திருப்போரூரும் ஃபர்ஸ்ட் கொடுத்த அதிமுக லிஸ்ட்ல இருந்துச்சு, திருப்போரூர் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சொல்வது ஏதோ ஒரு ஊர் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு, செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். அதற்காக தயவு செய்து விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை. இது